கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், இதோ உங்களுக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னையா சொல்ற, திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறதா? எனக்கு முன்னாடி பார்த்தா எல்லாமே அடைக்கப்பட்ட வாசலாக தானே இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் அப்படி தானே யோசிக்கிறீங்க. முன்னாடி பார்க்கும்போது நிறைய காரியங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட எல்லாமே தடைப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது. ஆசீர்வாதத்துக்கு உண்டான வாசல்கள் எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உங்களுக்காக ஒரு திறந்த வாசல் உண்டாக போகிறது. நீங்கள் ஆசைப்பட்டு சில காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சில வாசல்களை திறக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லா வாசல்களுமே அடைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. அதனால சில நேரங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் இந்த வாசலை அடைத்து வைத்திருக்கிறார்? நீங்கள் விருப்பப்படக்கூடிய சில வாசல்களை, நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு சில காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அதுக்கான சில வாசல்களை தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். அதை தேவன் திறக்கலைன்னு சொல்லி சில நேரங்கள் கவலைப்படுறீங்க. அதை நினச்சி உங்கள் மனசு சில கடினமான சூழ்நிலைகளுக்கு போகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்பீர்களானால், கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவருமே பூட்ட முடியாது. இப்போ நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்கன்னா, உங்கள் காரியங்களில் இப்படியெல்லாம் பண்ணுனா இந்த ஆசீர்வாதமோ இந்த நன்மையோ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போகிற வாசல் எப்படின்னா, ஒருவருமே பூட்ட முடியாத ஒரு வாசல். இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்குற வாசல்களை ஏன் கர்த்தர் அடைக்கிறாரு அப்படின்னா, அதை அநேகர் பூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது ஆண்டவர் தெரியும். என்ன காரியத்தை உங்கள் கையில் கொடுத்தா, எந்த வாசலை உங்கள் வாழ்க்கையில் திறந்தா அதை ஒருவரும் பூட்டாமல் பத்திரமா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் கேட்குறோம். ஆண்டவரே இந்த வாசலை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா, இந்த நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த வாசலை அடைச்சி வச்சிருவாரு. ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டு தானே கேட்குறேன், வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக செய்கிற தேவன் தானே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அதனால தானே நான் கேட்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கேட்குற வாசல் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுத்தான்னா அந்த வாசலை யாராவது பூட்டுகிறதற்கு ஆட்கள் எழும்புவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்டு ஆசைப்படுறது ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்நாள் முழுக்க உங்கள் சந்ததி சந்ததி தோறும் ஒருவருமே பூட்ட முடியாத ஒரு வாசலை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறன்றாரு. ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதனால தான் சில நேரங்களில் என்ன பண்றாருன்னா, நாம திறக்கணும்னு ஆசைப்படக்கூடிய சில வாசலை அடைச்சி வைக்கிறாரு. இந்த சீக்கிரட்டை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் சில நேரங்களில் வாசலை அடைக்கிறாரு, வாசலை அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு சில நேரங்களில் நமக்கே தோணும். ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் வாசலை அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வாசலை அடைச்சி வச்சு அவருக்கு என்னங்க கிடைக்க போகுது? மனிதர்கள் சில நேரங்களில் அடைச்சி வச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். தேவன் அடைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு திறந்த வாசல் இருக்குன்னு அர்த்தம். அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசலை அவர் திறந்தாரு அப்படின்னா அந்த வாசலை இந்த உலகத்துல யாராலையுமே பூட்ட முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதுனுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னு வரும். அப்ப நம்ம ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தாரு அப்படின்னா அதை யாராலையுமே பூட்ட முடியாது. அதே போல அவர் ஒரு வாசலை பூட்டுனாருன்னா இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் சரி அதை திறக்கவே முடியாது. ஆண்டவர் இப்போ உங்களுக்காக சில வாசலை அடைச்சி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க கேட்குறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்காம, ஆண்டவர் இதுக்கு ஒரு வாசலை திறந்துட்டீங்கன்னா, ஒரு வேலைக்கு ஒரு வாசலை திறந்துட்டீங்கன்னா, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு வாசலை திறந்துட்டீங்கன்னா, இந்த நன்மைக்கு ஒரு வாசலை திறந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க ஆசைப்பட்டு கேட்குறீங்க. ஆண்டவருக்கு எப்படின்னா, உங்க ஆசையை நிறைவேற்றுறதை விட மிக முக்கியமான காரியம் உங்க வாழ்க்கையில முழுவதுமா அதுக்கு யாருமே தடையா வந்து விடாத அளவுக்கு ஒரு வாசலை திறக்கணுங்கிற தான். அப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நீங்க கேட்கறது சின்னது.
சின்ன காரியத்தை தான் ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே உங்க வாழ்க்கையில ஒரு வாசலை திறந்து கொடுத்தா அதை யாராலையுமே அடைக்க முடியாது. ஏன்னா அதை திறந்து கொடுக்கிறது கர்த்தர். மனுஷன் திறந்தான்னா அந்த வாசலை அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா என் தேவன் திறந்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த வாசலை எந்த மனுஷனாலே அடைக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவர். அவர் திறந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வாசலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன தடை வேணாலும் வரட்டும், எத்தனை போராட்டம் வேணாலும் வரட்டும், எத்தனை மனுஷங்க அதுக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, அந்த வாசலை அடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறது தான் கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம். இதை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால தான் நீங்கள் சில ஆசைப்பட்ட வாசல்களை கர்த்தர் அடைச்சி வச்சிருக்கிறாரு. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு திறந்த வாசல் ரெடியாக இருக்குது. திறந்த வாசல் எப்படின்னா அதை யாருமே அடைக்க மாட்டாங்க, அடைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதில் தடைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த வாசலை யாராலையுமே அடைக்க முடியாதபடி ஒரு அற்புத விதமான வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். அதுக்காக தான் உங்களை காலங்கள் காத்திருக்க வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நீங்க கேட்கக்கூடிய சில வாசல்களை ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறதுக்கு முகாந்திரம். சில காலங்கள் தாமதப்படுத்தி சில காரியங்களை தடைப்படுத்தி சில வச்சிருக்கிறார்னா அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்க கேட்கிற வாசலை ஆண்டவர் திறந்து கொடுக்கறது இல்ல, அதை விட ஒரு பெஸ்டான ஒண்ணா கர்த்தர் கொடுத்தாருன்னா ஏத்துக்க மாட்டீங்களா என்ன? நீங்க ஆசைப்படுறது ஒண்ணு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்குறத விட பெஸ்ட்டாக உன் கையில் உன்னை கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஆண்டவர் கொடுக்கறது பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. ஆண்டவராக பார்த்து கொடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அது இதுன்னு நம்ம கேட்காம இருந்தோம்னாலே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அழகாக ஒரு பெஸ்ட்டை உங்கள் கையில் உருவாக்கி கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. அதை யாராலையுமே தடை பண்ண முடியாது. ஏன்னா நீங்களா திறக்கிற சில கதவுகள் அடைக்கப்படும். என் தேவன் திறப்பாரானால் அதை யாராலும் அடைக்க முடியாது. அவர் பூட்டினாலும் அதை நீங்கள் திறக்க முடியாது. அவர் திறந்தார்னாலும் அதை யாராலுமே பூட்ட முடியாதபடி ஒரு அற்புதமான ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். இந்த நாளில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஒரு பெஸ்ட்டை உங்க கையில கொடுக்க போறாரு. அதுக்காக தான் உங்களை காத்திருக்க வைத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் சில வாசலை உங்க வாழ்க்கையில் அடைச்சு வச்சிருக்கிறாரேன்னு கவலைப்படுறீங்க. ஆனா அடைச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு வாசல் திறக்க போகுது. அதற்காக உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உடைய முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல் மத்தியில் நிற்கிற உங்க பிள்ளைங்களுடைய கண்ணீரை ஒரு விஷயம் நோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போய் நிற்கிறாங்க ஆண்டவரே. அநேக வாசல் அடைச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வாசல் உங்க பிள்ளைங்களுக்கு திறந்து நீங்க ஆயத்தமா வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்கிறத உங்க பிள்ளைங்களோடு இன்னைக்கு பேசி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசலை நினைச்சு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடச்சிருங்க. ஒரு திறந்த வாசல் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு விசேஷித்த நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்க பிள்ளைங்களை நீங்க மூடுங்கப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும். அவங்க குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கோ எல்லா தடைகளும் மாறி ஒரு திறந்த வாசலுக்குள்ள உங்க பிள்ளைகளை பிரவேசிக்க செய்து நீர் மகிழ பண்ண போகிற நல்ல தயவுக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களே பார்த்து உங்க பிள்ளைங்களுக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா. அதை கர்த்தரே செய்து உங்கள் பிள்ளைங்களை மகிழ பண்ணுங்க. தடைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.